வீட்டில் காலிஃப்ளவர் இருந்தால் உடனே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேமஸானது இது. பெங்களூரில் ரொம்ப ஸ்பெஷலாக ரோட்டு கடையிலெல்லாம் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருக்கு அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நான் காலிஃப்ளவரை ஏற்கனவே 15 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சைஸில் நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் தூவிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணுவோம். அந்த சாஸுக்கு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு எண்ணெய் இருந்தால் போதும். இன்றைக்கி செய்கிற அளவுக்கு அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்லாம் போடலாம். இன்றைக்கி நான் கொஞ்சோண்டு கேரட்டை நல்லா சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸையும் அதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இந்த காய்கறிக்கு தேவையான இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோயா சாஸு, 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பு, 2 ஸ்பூனு சில்லி சாஸு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்து அது கொஞ்சம் லைட்டாக சுண்டுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். எல்லாம் கலக்கி விட்டு நல்லா ஒரு கொதி வந்து அது கொஞ்சம் பாருங்கள் திக்னஸ்ஸாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் அது ஒரு கொதியிலே இப்படி பந்த் பண்ணிடலாம். இல்லையா நல்லா ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் நல்லா ட்ரையாக தான் பண்ணுறேன். இந்த அளவில் இருந்தால் செமி கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக ஒரு கொதி வந்தோன்னு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா உறிஞ்சி இந்த மாதிரி ட்ரை ஆயிடும். இந்த நேரத்தில் நீங்கள் கேஸை பந்த் பண்ணிவிட்டு இதில் நம்ம பொடியாக நறுக்கி ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை. நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன் மேலால் தூவி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சர்வ் பண்ணும் போது மேலால் கொஞ்சோண்டு எள்ளு தூவி விட்டுக்கலாம். எள்ளு வறுத்ததாக இருந்தாலும் சரி, இல்லை பச்சையாக இருந்தாலும் நீங்கள் தூவி விட்டு நல்லா சர்வ் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.